வெல்கம் கைஸ். இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது யூரோ யூஎஸ்டியோட லாஸ்ட் வீக் ஆஃப் த ஜானோட ட்ரேட் பிளான். ஓகே, ட்ரேட் பிளான் மீன்ஸ் நம்ம ஓவராலாக எப்படி ட்ரேட்ஸ்லாம் எடுத்தோன்றதை ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஜிபிபி யூஎஸ்ட்டை சொல்லி முடிச்ச அந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸ் இதுலேயும் அகைன் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா எப்போவுமே ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனலைசஸ் மீன்ஸ் ஒரு எக்கனாமிக்கல் டேட்டா. எக்கனாமிக்கல்னா நமக்கு வந்து மெயினே சென்ட்ரல் பேங்க்ஸ் தான். சென்ட்ரல் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் நம்மளோட எக்கனாமிக் மெயினாக. ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இப்போ ட்ரம்ப் பேசுறாரு, மேஜர் கரன்சிஸோட பிரசிடென்ட்ஸ் பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. டாரிஃப் அண்ட் டாக்ஸஸ் எல்லாமே ஓகே. பட் அது டெய்லி இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்காது உங்களை. ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆச்சா அது சஸ்டைன் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான். பட் நமக்கு இருக்கக்கூடிய ஓவரால் ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்டோட இம்பாக்ட்னா சென்ட்ரல் பேங்க்ஸால் தான். சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணுமா இறக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டிங் தரத்தே ஃபர்ஸ்ட் வீக்ல வெள்ளிக்கிழமை வரக்கூடிய என்எஃப்பி டேட்டா, நான் ஃபார்ம் பேரோல். நான் ஃபார்ம் பேரோல்னா என்ன? பேரோல் மீன்ஸ் அங்கே சேலரி நடத்தும், மந்த்லி சேலரி நடத்தும் அமெரிக்காவில். ஸோ நான் ஃபார்ம்னா ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து பேரோல்ஸ். பேரோல்ஸ் மீன்ஸ் என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கும். நான் ஃபார்மிங் விட்டுட்டிங்கன்னா கவர்மெண்ட் செக்டர், ப்ரைவேட் செக்டர். போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் ஜாப் வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதான் ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகக்கூடிய ஜாப் மார்க்கெட் டேட்டா, லேபர் மார்க்கெட் டேட்டா. செகண்ட் வீக்ல இன்ஃப்ளேஷன் டேட்டா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சிபிஐ. போன மாதம் நீங்கள் வந்து ஒரு பொருளை ஒரு 5000 வாங்கிருக்கீங்கன்னா இந்த மாதம் அது ஒரு 5500 ஆகுதான். அந்த இன்ஃப்ளேஷன், அதாவது போன வருஷம் இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% தான் ஒரு டார்கெட்டாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபெடரல் ரிசர்வ், ஜெரம் பவல். ஓகேங்களா? சென்ட்ரல் பேங்காக தான் நினைக்குது. பட் 2% இன்னும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு 3.7% இறக்கி வந்துட்டானுங்க. 2.9 இருக்கு. பட் 2% வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஸோ டிசம்பர் மாதம் எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல சொல்லியிருப்பா 2% வந்து நாங்கள் டார்கெட் வைக்கிறோம். அதுக்காக நான் ரேட் கட் பண்ணிட்டே வந்தோம். எதுக்கு? ரேட் கட் பண்ணா இன்ஃப்ளேஷன் கட் ஆகாது. ரேட் ஏத்தனாதான் இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். பட் ரேட் கட் பண்ணிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே எப்படியாவது லேபர் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். லேபர் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க ரேட் கட் பண்ணணும். நீங்க ரேட் கட் பண்ணாதான் நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. எக்கச்சக்கமான கம்பெனி ஓனர்ஸ் வந்து கம்பெனி எக்ஸ்பெண்ட் பண்ணாதான் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு அவன் கேஷ் வேணும். அந்த கேஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் வாங்க மாட்டான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் லோன் வாங்குவான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி கேஷை வந்து எக்கனாமியில் அதிகப்படுத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு லேபர் மார்க்கெட் டேட்டா நல்லா இருக்குன்னு அவனுக்கு சொல்றானுங்க, நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு என்எஃப்பி. அதுக்கு அடுத்தது என்எஃப்பி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, லேபர் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணேன். பட் இன்ஃப்ளேஷன் ஏறிடுமே, ஏன்னா ஃபேர் பிரைஸ்னு இருக்காது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து போன வாரம் சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ கேஷ் நிறைய வருதுன்னா என்ன ஆகும்? நார்மலாக ஒரு பொருளோட டிமாண்ட் வேணும்னே ஏற்றுவானுங்க. மக்கள்கிட்ட நிறைய கேஷ் இருக்கு, கன்சியூமர்ஸ் கிட்ட. ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவான்னா அவன் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டுமேன்றுவான். அப்போ அங்கே ஃபேர் பிரைஸ்ன்ற ஒரு இதுவே போயிடும். இதுவும் இன்ஃப்ளேஷன் தான். அந்த ஃபேர் பிரைஸை வர வைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி விடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றும் போது அவங்க கடன் வாங்க நிறுத்துவாங்க. எது? கன்சூமர் சைட்லேயும் கிரெடிட் கார்டு கடலாம் நிற்கும். யூஎஸ்ல அப்படிதான் ஈஸியாக லோன் கிடைச்சிரும். கேஷ் ஆக்சிஸ் டு கேஷ் ஃப்ளோ வந்து யூஎஸ்ல ரொம்ப ஈஸி. பட் இந்தியாவில் அது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுலாம் இந்தியாவில் ஒன்றும் பேங்க் மேனேஜர் இங்கிலீஷ் பேசினா மதிப்பான். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கும் இங்கெல்லாம். பட் அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸுக்கு எக்கச்சக்கமாக லோன் கிடைக்கும். ஓகே, அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா ப்ரொடியூசரும் கம்முன்னு இருப்பான். கம்முன்னு இருப்பான் மீன்ஸ் அவன் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இருக்கத்தான் வித்தாதான் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆக்க முடியும். சர்வீஸோ குட்ஸையோ அப்படி அவன் விற்கணும்னு நினைச்சானா அவன் ரொம்ப ஹை பிரைஸ் வைக்க முடியாது. ஏன்னா இப்போ கன்சூமர்ஸ் கிட்டே காஸ்ட் கம்மியாக தான் இருக்கு. அப்போ அவங்க கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவாங்க, யார் ரைட் ப்ரைஸில் விற்கிறான்னு சொல்லிட்டு. இவன் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி தான் ஆகணும். அப்போ நியாய விலைக்கு வந்துடும் இன்ஃப்ளேஷன். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாடு ஆகும். பட் லேபர் மார்க்கெட் போயிடுமே. ஏன்? கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியாயிடுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டா லோன் வாங்க மாட்டான்ல. அப்போ அவன் எங்கேருந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுவான்? அப்புறம் எப்படி அவன் வந்து வேலை கொடுப்பான்? ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் சென்ட்ரல் பேங்கோட வேலையே. இது திருப்பி எதுக்கு சொல்றேன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் டைம்ஸ் த மார்க்கெட், டெக்னிக்கல்ஸ் தான் டைம்ஸ் த மார்க்கெட். நீங்க பாக்குற அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோ ட்ரேடிங் சார்ட்டோ எல்லாமே பணம் தான். அந்த பணமே வந்து எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? ஃபண்டமெண்டல் டேட்டா வச்சு தான் இன்வெஸ்டர்ஸ் போடுறாங்க, எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த லெவலுக்கு ரீச் பண்றதுக்கு காட்டிலும் ஃபர்ஸ்ட் இங்க பேசிக் லெவலே அதை புரிஞ்சுப்போம் என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு எஃப்இஜி இருக்கு, பிபி இருக்கு, பை போயிடுச்சுலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் காமெடியான விஷயம். இப்போ நீ எதெல்லாம் பண்றேன்னா அதை பண்ணா எனக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் நான் கன்சிஸ்டண்டா மேக் பண்றேன். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அலைன் பண்ணும்போது தான் நான் சேர்த்து பண்றேன். டெக்னிக்கல் மட்டும் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வீக்ல பாருங்க, மண்டே ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. நம்மளுக்கு மண்டே பேங்க் ஹாலிடே. ட்ரம்ப் பதவி ஏற்கிறாருன்னு கிடையாது, அன்னைக்கு மார்ட்டின் லூதர் கிங் டே. அதனால ஹாலிடே ஆயிடுச்சு. அது பிரசிடென்ட் ட்ரம்ப் அன்னைக்கு தான் பேசுறாரு. இம்பாக்ட் வந்து டிஎக்ஸ்ல தெரியும். டியூஸ்டே அடிப்பானுங்க அதை. டியூஸ்டே ஜிபிபி தான் நியூஸ், யூரோ கிடையாது. வெனஸ்டே நியூஸ் கிடையாது. தேர்ஸ்டே மட்டும் இருக்கு. அன்னைக்கு ட்ரம்ப் பேசுறாரு. எங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு வருஷம் நடத்துவாங்க. ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் வருவாங்க அங்கே. எக்கனாமிக்ஸ் பேங்க்ஸ் தான் வருவாங்க. மேக்ஸிமம் பேங்க் சிஓஸ்லாம் வருவானுங்க. நிறைய கேள்விலாம் கேட்பானுங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் இருப்பாருங்க, அவர் பேசுவார். ஏன்னா அவர் கூப்பிடுவாங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுக்கு. டேவோஸில் நடந்தது. அடுத்தது ஃப்ரைடே எப்பவும் போல மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் பிஎம்ஐ ரிசல்ட்ஸ் வந்துடும். எல்லாத்துக்கும் வந்துடும்.
அதில் ஈயூக்கு வந்து 2 வாட்டி வரும். ஏன்னா ஃப்ரெஞ்சு முக்கியம், ஜெர்மன் முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் ஈவினிங் வந்து யூஎஸ்டிக்கு வருது. சரி, இந்த ரிசல்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வந்து வீக்கனாக இருக்கு, நமக்கு ஈயூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் வந்து அரௌண்ட் 13th ஜான்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறோன்றதும் 13th ஜான் செகண்ட் வீக் ஆஃப் த ஜனவரி வீடியோ மேக் பண்ணும்போது போட்டிருப்பேன் ரீட்ரேஸ்மெண்ட்ஸோட ரீசன்ஸும். இப்போ இன்னமும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏன் ரீசன்னா, ட்ரம்ப் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் டேரிஃப் போட்டுருவேன், எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் DXY டாலர் ஏறுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரோ அது எதுவுமே பண்ணல. சரிங்களா? அந்த லிஸ்ட் ஆல்ரெடி ஜிபிபி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் பாருங்க. என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாரோ அது எதுவுமே பண்ணல. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே மீட் ஆகலன்றதுனால அடிச்சானுங்க DXY. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். பட் ட்ரெண்ட் ரிவர்ஸ்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் தான் பார்க்கணும். ஒரு ஷார்ட் டேர்ம் பியர்ஸ் இருக்காங்க டாலர் இண்டெக்ஸில். டாலர் இண்டெக்ஸ் வந்து ஷார்ட் டேர்மாக டவுன்ஃபால் ஆச்சுன்னா EUGU எல்லாமே அப் ஆகும். ஓகே, கோல்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ அசெட், அங்கே தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஸ்டில் பைல தான் இருக்கு. பட் ஆல் டைம் இன்னும் உடைக்கல, அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்னதா. ஓகே, இப்போ நம்ம வந்து மண்டே டியூஸ்டே நியூஸே இல்லை, வெனஸ்டே நியூஸே இல்லை. மண்டே ட்ரேட் பண்ண போகிறதே கிடையாது, பேங்க் ஹாலிடே. டியூஸ்டே வெனஸ்டே ட்ரேட் பண்ணுவோம். தேர்ஸ்டே அப்போ நியூஸ் இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போயிடுவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க சிம்பிள், 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து DXYயும் சரி யூரோ யூஎஸ்டியும் சரி ஒரு பெரிய கன்சல்டேஷன் உடச்சி கீழே வந்து ஒரு ஓபி தொட்டிருக்கு. ஓகேங்களா? சாரி, ஒரு எஃபிஜில் ட்ரிகர் ஆயிருக்கு, ஈஸியாக டெக்னிக்கலில் சொல்லணும்னா. ஐ திங்க் இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ஹெச்ஆராக இறங்கியிருக்கு. அதெல்லாம் ரீடெஸ்ட்மெண்ட்டில் போகும்போது காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது தெளிவாக ஸ்வீப் அடிச்சுட்டு தான் வரானுங்க. ஓகே, ஒன்றா 4 ஹவரில் பார்த்தா கிளியராக தெரியும் பார்க்கறதுக்கு. சரி, இங்கே பாருங்க, இதான் 20th கேண்டில். அன்றைக்கி மார்க்கெட் லீவா, எப்படி சூப்பராக அடிச்சானுங்களா? 2 நாள் வச்சு செய்ய வேண்டிய ப்ராஃபிட் ஒரே நாளில் முடிச்சுட்டு போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 4 ஹவர் போயிடலாம். ஓகே, 4 ஹவரில் பார்க்குறீங்க, இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகும்போதே கரெக்டாக இந்த ஐஸ் எல்லாமே உடச்சி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகி உள்ளே வந்து இந்த எஃபிஜி டேப்பு. ஓகேங்களா? இங்கேருந்து அப்படி அடிச்சானுங்களா? சிம்பிளான விஷயம் தான், நல்லா யோசிச்சு பாருங்க. இது பூராவே லிக்விடிட்டி தான், இதை ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு டார்கெட்டு இந்த ஐஸ்லாம் தான் நம்ம டார்கெட். சரி, நீங்கள் டியூஸ்டே உள்ளே போகிறீங்க, மண்டே அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எஃபிஜி இருக்கா? ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர்லேருந்து வந்து பிபிஆர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டியூஸ்டே உள்ளே வரீங்க, உங்களுக்கு கரெக்டாக 11:30 மணிக்கு தொடுறான், தாராளமாக எடுக்கலாமே. 1 ஹவர் போனோடனே ட்ரூ டே ஓப்பன் ஒன்று இருக்கும். நியூயார்க்கோட நைட்டு 12 மணி கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸை நீங்கள் மார்க் பண்ணணும். இந்தியாவில் நவம்பர் டு மார்ச்சில் டைம் வந்து 10:30 மணி காலையில் வரும். 10:30. ஓகே, 10:30யோட செல். இது எதுக்கு மார்க் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மேனிபுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மார்க் பண்ணுறோம். வெட்டிடோ கீழே தான் என்ட்ரி கிடைக்கும். இது 1 ஹவர் எஃபிஜி கரெக்டாக மார்க்கெட்டிங் ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ 15 மினிட்ல போயிட்டு பார்க்கணும். பார்க்கறது 21st Jan. ஓகே, சூப்பர். ஃபாலோ ஆகுதா இங்கே? அவ்வளோதான், விட்டுறணும். ஏன்னா ஏசியன் அடிச்சு முடிச்சிட்டானுங்களுக்கு கதையை. சைலண்ட்டாக இருக்கும், நியூயார்க்கில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜிவி வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், அதுலேயே நான் இதை பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா ஜிவியில் வந்து ஃபெயிலியர், பட் இயூவில் தான் சக்ஸஸ் ஆச்சு. என்ட்ரியை சொன்னேன் நான், நிறுத்தி இங்கேருந்து போயிட்டு இந்த பிரேக்கரை ட்ரிகர் பண்ணிட்டு தான் போனானுங்க. எம்எஸ்எஸ் வைக்கும் போது இருக்க பிரேக்கர் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுக்கலாம். ஓகே, டிடிஓ கீழே தான் என்ட்ரி, புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த வாரத்தில் எடுத்த என்ட்ரியில் EU 1, அடுத்தது GU டர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது 2 என்ட்ரி தான். ஃப்ரைடே அன்னைக்கு EU GU ரெண்டுமே செம என்ட்ரி, மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக கில் ஜோனா 8:15 மேக்ரோஸ், சூப்பர். அரௌண்ட் இந்த 5 வரையும் வச்சா போதும், வேலை முடிஞ்சு. நைட் ஆச்சு, ஹோல்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு செம்ம டென்ஷன். சரிதா, 12 மணி ஆச்சு ஹோல்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே. ஓகே, எனிவேஸ் 4.89 ஆர். ஓகே, குட், ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு இது. இது ஃபுல்லாக முடிச்சாச்சுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் டே போயிடணும். இதில் வந்து ஒரு 4.89 பண்ணேன், ஜிபிபியில் ஒரு 2.6, அவ்வளோதான். அரௌண்ட் ஒரு 6 ஹவர் வந்தது, அது போதும், தாராளமாக போதும். ஒரு மந்த்துக்கே போதும், அது ஒரு வீக்கில் அதை வந்ததே போதும். டே டைம் ஃப்ரேம் போகலாம்.
இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே வந்து 50% போட்டுட்டு 1 ஹவர்லேயும் பிபி டேப் ஆகிட்டு மேலே போனது. ஆனால் இன்னும் நல்லா இங்கே இருக்கு பாருங்க, இந்த 1 2 3 4 எல்லாம் நிற்குதா கும்பலா. சரி, நெக்ஸ்ட் நம்ம இன்னும் பை டேல தான் இருக்குன்றதுக்கு சொல்கிறேன். டார்கெட்ஸும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. வெனஸ்டே ஜிபிபிலேயே மார்க்கெட் சரியில்லை, நம்மளுக்கு இங்கே சரி இருக்காது. பார்த்துங்க, சும்மா தான் மார்க் பண்ணுங்க இங்கே இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் 1 ஹவர். 1 ஹவரில் போயிட்டு டிடிஓ, வெனஸ்டே டிடிஓ எங்கே இருக்குது? 10:30 கேண்டில் டிடிஓ, ரெண்டுமே ஒன்று தான் போல. சரி, எடுத்துடலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போகலாம். சரி இருங்க, இதில் பார்க்கலாம். வந்து ஒரு குட் செட்டப் வெனஸ்டே. இந்த ஹையில் இருக்கக்கூடிய பிபிஏக்கா இதை மார்க் பண்ண. ஆக்சுவலாக அது 1 ஹவர்லேயே பிபின்னு நினைக்கிறேனே. 1 ஹவர்லேயே பிபி இது. தெளிவாக பண்ணியிருக்காங்களா? கன்சாலிடேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் ப்ளஸ் எஃப்இஜி கிட்ட போய் எடுக்கல, ரொம்ப 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 கிட்ட போயிட்டு எடுக்கல. இங்கே ஓபி, இதுதான் ஓபி, இந்த பிளாக் கலர் கேண்டில் தான் ஓபி. அங்கேருந்து என்ட்ரி நம்மளுக்கு 1:15 PM மதியானம்னு அர்த்தம். ஓகே, ஒரு குட் என்ட்ரியா. இது வெனஸ்டே 4 ஹவர். அகெயின் இங்கே நல்லா பாருங்கள், ஒன்றும் இல்லை, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் ஆச்சு. எம்எஸ்எஸ் ஆன பிறகு அந்த ஓபியில் என்ட்ரி போட்டோம், அவ்வளோதான். நீங்கள் எம்எஸ்எஸ் ஆன பிறகு ஓபியில் என்ட்ரி போட்டு எடுத்தாச்சு. திரும்பி 1 டே போகலாம். உங்களுக்கு வெனஸ்டே நல்லா தான் முடிஞ்சிருக்கு. தேர்ஸ்டே போய் பார்க்கலாம். வெனஸ்டே செல் அடிச்சு முடிச்சிட்டானுங்க, மேலே போய்ட்டு செல் அடிச்சு முடிச்சிட்டானுங்களா, சூப்பர். நெக்ஸ்ட்டு 4 ஹவர். ஏன்னா 1 டேல எதுவும் தெரியல, சும்மா இது 1 டே வரேன்னா ஐஆர்லி எல்லாம் கிடைக்குமான்னு பார்க்க தான் 1 டே வரேன், வேறு எதுக்கும் ஒன்றும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஓபி டேப். இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கலெக்டட். இங்கே இருக்கு பாருங்க, எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் ஆகிட்டு ஓபி டேப் ஆகுது. இது எப்போ? இது ட்ரம்ப் கேண்டில். நெட்வாஸ்டே உள்ள வந்தோடனே நீங்கள் பாருங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்கா, அது வீக்கனாக இருக்குது யூஎஸ்டிக்கு, அதை விட்டுருங்க. யூஎஸ்டி வீக்காக போகுது, ஜிபிபி யூஓ பை ஆக தான் போகுது. பட் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஸ்பீக்ஸ், எங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டவர்ஸ் என்ன பேசினாரு? நான் என்னெல்லாம் சொன்னபோது எதுவுமே செய்ய மாட்டேன், மாற்றி செய்வேன்னு பேசினார். என்ன அவரை போட்டு இப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? செய்யலை, எதுவுமே செய்யலை. மேக்ஸிமம் எந்த விதமான ஒரு எக்கனாமிக் பாலிசியும் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கான்னு கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் கண்ட்ரி சூஸ் பண்ணலை. எல்லாமே ப்ரோ அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கு மட்டுமே பெனிஃபிஷியல் ஆகிற மாதிரி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்துதான் நல்லா நோட் பண்ணுங்க. தென் டேப் நைட்டு ஃபுல்லாக போகிறோம். இது இருக்கு பாருங்க, அதாவது இது வந்து பிரேக்கர். இது தொட்டது எப்போ? 10:15. ஆனால் நான் முன்னாடியே எடுத்துட்டேன் ஜிபிபியில், ஏன்னா அது சீக்கிரமாகவே ட்ரிகர் ஆயிருந்தது. தெரியுங்களா? 9:55 இது எனக்கு அந்த மேக்ரோஸ் டைமிங்கு முடிஞ்ச உடனே ஆச்சு. அந்த 9:20 9:40 எனக்கு மேக்ரோ வந்து எம்எஸ்எஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் வச்சு விட்டாங்க எல்லாமே. 9:55 எனக்கு என்ட்ரி ஓரளவுக்கு ஓகே. ஸோ நான் ஜிபிபி எனக்கு ட்ரேட் எடுக்கல. எப்படி அவாய்ட் பண்ணா நான் அந்த யூரோ எப்படி அவாய்ட் பண்ணனா, நான் ஜிபிபி ட்ரேட்ல இருந்தால் அதனால நான் யூரோ எடுக்கல. எடுத்துருந்தா இதெல்லாம் வெறுப்பாயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டில் நல்லா தான் போயிருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நல்லா தான் முடிச்சிருக்கானுங்க. இந்த இடத்த பாருங்க, டேஸ்ட்டு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரீவியஸ் டே லோ எடுத்துட்டு முடிஞ்சிருக்கு. இந்த ஐயே எடுக்கல. அப்போ நீங்கள் டே ஸ்டார்ட் ஆனோடனே இந்த ஐஸ் எல்லாமே எடுக்கணும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வேணால் இந்த ஐ நீங்கள் எய்ம் வைக்கலாம். ஐ மீன் நான் இதை சொல்கிறேன், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்கெட் பண்ணணும் டே டைம் ஃப்ரேமில். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து போனதுக்கு சும்மா என்ட்ரி கேட்கக்கூடாது, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் போகிற ஒரு தோட்டத்துனா அது போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். திருப்பி என்ட்ரினா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அங்கே. புரியுதுங்களா? இங்கே எடுத்த என்ட்ரிக்கே பொறுமையாக உட்காந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எடுக்க தான் போகுது, அதுக்கடுத்து இது போக தான் போகுது. அதுக்கு இடையில வேணால் ரீஎன்ட்ரி, இங்கே என்ட்ரி எடுத்துட்டு திருப்பி இங்கே என்ட்ரி எடுத்துட்டு, அது மாதிரி நம்ம நிறைய என்ட்ரியாக தேடி இருந்தோம்னா நம்மளுக்கு
ஒன்றும் புரியாது. மைண்ட் ஃபுல்லாக என்ட்ரிஸ் தேடுறதுலே தான் இருக்கும், எக்ஸிபிஷன்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இது ஃப்ரைடே 7:30 AM நல்லா கேண்டில் செமையா வச்சானுங்க. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இது பிபி தொட்டு தான் ஞாபகம் இல்லை, இருங்க மார்க் பண்ணுறேன். ஆமாம், பிபி 12:30. பட் அங்கே என்ட்ரி வந்து எடுக்காததுக்கு ஒரே ரீசன் ஏஷியன் ரொம்ப நகர்ந்துருந்தது, கரெக்டாக 4 நகர்ந்துருந்தது. சரி லிசன் பண்ணுங்க, இதை ஃபஸ்ட்டு போய் எடுத்தானுங்க, இந்த எடுத்தானுங்க, எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் உள்ளே வந்தான். ரீட்ரேஸ்மெண்ட் உள்ளே வரும்போது இது கரெக்டாக ஒரு எஃப்இஜி, இது எஃப்இஜியை ஓட்டின ஹெல்த்தியான ஒரு ஆப்போசிட் செல்கால கேண்டில் ஓபி எஃப்இஜியோட கம்பைன் ஆகி வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கே போய் 5 மினிட் என்ட்ரி பார்த்து எடுத்துருந்தோம். வேற லெவல் என்ட்ரி அது. இவ்வளோதான் என்ட்ரி. பிபி அது உங்கள் என்ட்ரி டேப் பண்ண டைம் பார்த்துக்கோங்க 7:40. இந்த லோ எஸ்எல், இந்த ஐடிபி கரெக்டாக இந்த ஐடிபி வேலை முடிஞ்சது. ஓகே, இந்த 2 ட்ரேட் இவிலையும் ஜிவிலையும் மிஸ் பண்ணது. ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல ட்ரேட்ஸ் ரெண்டுமே. இது ஜிவி ட்ரேட், இங்கேருந்து போனது ஃபுல்லாக ஜிவி ஓவர் மொமெண்டம், ஈவு தான் கம்மியான மொமெண்டம். ஓகேங்களா, இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு எஸ்என்டி எல்லாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. எப்போவுமே வந்து இஓ கட்டிலும் ஜிவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவ்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அலைன் வித் டெக்னிக்கல் அனலைசஸோட கில் ஜோனில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அந்த கில் ஜோன்னா என்னதுன்னா அவ்வளோ பெரிய ஸ்பெசிஃபிக் டைம், அதுக்கு எதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அதில் ட்ரேட் பண்ணது இன்ஸ்டியூஷன்ஸ். அந்தந்த நாட்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வால்டலிட்டி இருக்கும். இந்தியாவில் காலைல 9:15 மார்க்கெட்னா அது நியூயார்க் காரனுக்கு வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு காலைல நைட் ஒரு 10 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் அவன் வந்து நம்ம இந்த ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா ஏன் உட்காந்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நியூயார்க்கில் எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, காலைல 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 8:30 மணிக்கு ரியல் மார்க்கெட்டு, அந்த டைம் நம்மளுக்கு ஈவினிங் வருது. ஸோ அந்த டைம் மட்டும் ட்ரேட் பண்ணாதான் ஒரு ஃபர்ஸ்ட் 3 to 4 ஹவர்ஸ் தான் நல்லா வால்டலிட்டியே இருக்கும். 2.5 ஹவர்ஸ் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா 23 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு எஸ்எல்டிபி எதுவும் வராது. ஓல்ட் ட்ரேடிங், அதாவது ஓல்டிங் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்க. அதுக்கு வந்து கில் ஜோன்ஸ்லாம் தேவையில்லை. மேக்ஸிமம் கில் ஜோன்ஸ் அப்பியர் ஆகிற டைம்ஸில் தான் ஸ்விங்ஸும் வந்து ஒரு கிளியர் பாயிண்ட்டை மேக் பண்ணும். அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.